ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்கே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் கடையல் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பீர்க்கங்காயில் சாம்பார், புளிக்குழம்பு, இல்லை கூட்டு, பொரியல் எது வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு தடவை பீர்க்கங்காய் கடையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் கூட சரியான ஆப்டான டிஷ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் தேவை. ஒரு 20-25 சின்ன வெங்காயம், 10-15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் இப்போ உப்பு போட்டோன்னா நல்லா சீக்கிரமாக அந்த வெங்காயம்லாம் வதங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 2-3 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா குழைய வதக்கணும். நல்லா குழைய வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதாவது குட்டி டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு வந்து அதிலேயே வெந்துடும். பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சோன்னா அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் பிடிச்சிரும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/4 மணி நேரத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறணும். ஸ்மாஷரை வச்சு நல்லா கடைஞ்சிட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இந்த மாதிரி நல்லா கண்டிப்பாக நல்லா வதங்கிடும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா ஸ்மாஷரை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டோன்னா பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இட்லி தோசைக்கும் ஆப்டாக இருக்கும். சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.